அனைவருக்கும் வணக்கம். மலேசியா தமிழ் பயிற்றல் கழகத்தின் ஏற்பாட்டில் நடக்க உள்ள இயங்கலை தமிழ் புத்தாக்க போட்டிக்கான எங்களின் புத்தாக்கத்தின் அறிமுகத்தை பற்றிய ஒரு காணொலியே இதுவாகும். முதலில் எங்களுடைய புத்தாக்கத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன் எங்கள் குழு உறுப்பினர்களை பற்றி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் நவீன் ஸ்ரீமணிமாறன், என்னுடன் பிரியங்கா விநாயகி கணேசன் மற்றும் ஷாமி ராஜா இருவரும் இந்த புத்தாக்க குழுவில் இணைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த புத்தாக்கத்தின் உள்ளடக்கமானது இந்த காணொலியில் நாம் பார்க்கும் பொழுது புத்தாக்கத்தின் தலைப்பு, நோக்கம், விளக்க உரை, புத்தாக்க அமலாக்கத்திற்கு முன் கண்டறியப்பட்ட சிக்கல், புத்தாக்க அமலாக்க திட்டம், புத்தாக்கத்தின் நன்மைகள், பரவலாக்க திட்டம், மதிப்பீடு மற்றும் முடிவுரையாகும். முதலாவதாக எங்கள் புத்தாக்கத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது லிங்குவா டி பசல்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. லிங்குவா என்று பார்க்கும் பொழுது அதன் பொருளானது மொழி என்று அர்த்தம் பட உள்ளது. அதாவது எங்களுடைய இந்த புத்தாக்கமானது 3 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளது. மலாய் மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி என்று 3 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த புத்தாக்கத்துக்கு லிங்குவா டி பசல்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தோமானால் 3 விதமான கட்டங்களில் இதனுடைய மேம்பாடுகளை காணலாம். முதலாவது கட்டம், இரண்டாவது கட்டம் மற்றும் மூன்றாவது கட்டமாக இன்னும் சொற்களை அதிகப்படுத்தி அதனுடைய வடிவங்களும் மாற்றமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நம் புத்தாக்கத்தின் நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த புத்தாக்கமானது மாணவர்களின் சொற்களஞ்சியத்தை மேம்படுத்த லிங்குவா டி பசல்ஸ் என்ற மாற்று முறையை பரிசோதிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மொழிகளில் உள்ள லிங்குவா டி பசல்ஸ் வழியாக மாணவர்கள் பல சொற்களை கற்றுக்கொண்டு அவற்றை சரியாக வாக்கியங்களில் பயன்படுத்தும் திறனை வளர்த்துக் கொள்ளலாம். மொழி கல்வி சூழலில் லிங்குவா டி பசல்ஸ் மூலம் மனமகிழ் கற்றல் DDE முறையும் நடைமுறைப்படுத்த முடிகிறது. அடுத்ததாக புத்தாக்கத்தின் விளக்க உரை. மொழி விளையாட்டு என்பது மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பயிற்சி திறனான வழியாகும். அவ்வகையில் லிங்குவா டி பசல்ஸ் எனும் புத்தாக்க தயாரிப்பு தமிழ், மலாய், ஆங்கில மொழிகளில் பல சொற்களுக்கு இணையாக ஒரே பொருளை தரும் சொற்களை அறிமுகப்படுத்தும் புதிய விளையாட்டு முறையாகும். இந்த விளையாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் மாணவர்கள் ஒரே பொருளை தரும் சொற்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுவர். மேலும் மாணவர்களின் படைப்பாற்றலையும் கற்பனை சிந்தனையை வளர்த்துக்கொள்ள துணை புரிகிறது எனலாம். மாணவர்களால் புதிய சொற்களை அறிந்து கொண்டு சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடிகிறது. இந்த புத்தாக்கத்தை அமலாக்கத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் கண்டறியப்பட்ட சிக்கல் என்னவென்று பார்க்கும் பொழுது முதலில் மாணவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல் என்னவென்று பார்த்தோமானால், மாணவர்கள் கட்டுரையை எழுதும்போது மீண்டும் மீண்டும் ஒரே சொற்களை பயன்படுத்தி எழுதுவதால் அவர்களின் எழுத்து படைப்பானது சிறப்பு மிக்கதாக இல்லாமல் போகிறது. மாணவர்களின் சொல்லாட்சி என்பது குறைந்த வண்ணமே உள்ளது. கற்பித்தலில் ஆசிரியர் எதிர்நோக்கிய சிக்கல் என்னவென்று பார்க்கும் பொழுது புதிய சொற்களை அறியாமல் இருப்பதால் பாடப்பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. சொல்லாட்சி குறைவாக இருப்பதால் வகுப்பறை கலந்துரையாடல்களில் பங்கேற்க தயங்குகிறார்கள். தங்கள் எண்ணங்களை எழுத்தில் வெளிப்படுத்த பொதுவான சொற்கள் இல்லாததால் கட்டுரைகளிலும் படைப்புகளிலும் தரம் குறைகிறது. இந்த புத்தாக்க அமலாக்கத்தை அமல்படுத்த நாங்கள் எடுத்துக்கொண்ட திட்டமானது முதலாவதாக சிக்கலை எதிர்நோக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்தோம். அதற்கு நாங்கள் முன்னேறி சோதனை பயன்படுத்தினோம். இதற்கு நாங்கள் ஈப்பு பயிற்சி ஆசிரியர் கழகத்தை ஒட்டியுள்ள சில பள்ளிகளில் இந்த முன்னேறி சோதனையையும், பிறகு நாங்கள் PBS என்ற சில பள்ளிகளிலும் இந்த முன்னேறி சோதனையை பயன்படுத்தினோம். உதாரணத்திற்கு காராக் தமிழ் பள்ளி, தெலிமோம் தமிழ் பள்ளி மற்றும் ஈப்போவை சேர்ந்த மங்கிலம்பு தமிழ் பள்ளி என்ற சில பள்ளிகளில் இந்த முன்னேறி சோதனையை நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு அந்த முன்னேறி சோதனை மூலம் நாங்கள் மாணவர்களை கண்டறிந்தோம். அந்த மாணவர்களை சோதனை குழுக்களாக அந்த சோதனை குழுக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு லிங்குவா டி பசல்ஸ் என்ற இந்த புத்தாக்கத்தை கொண்டு கற்றல் கற்பித்தலை நடத்துதலை பற்றி அமல்படுத்தினோம். பிறகு படி 3இல் சோதனை குழு மாணவர்களுக்கு லிங்குவா டி பசல் பயிர்ப்பொருளை கொண்டு கற்றல் கற்பித்தலை நடத்தினோம். பிறகு 4வதாக லிங்குவா டி பசல் பயன்பொருளின் எவ்வகையில் மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கிறது, எவ்வாறான விளைப்பயனை கொண்டு கொடுக்கிறது என்பதை பற்றி அறிய பின்னரி சோதனையை மீண்டும் நாங்கள் நடத்தினோம். அதற்கான சான்றுகளை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக புத்தாக்கத்தின் நன்மைகள். இந்த புத்தாக்கத்தின் மூலம் மாணவர்கள் அடைய வரும் நன்மைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது மாணவர்களின் புரிதலை மேம்படுத்தும். மாணவர்கள் சொற்கள் பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஒரே பொருள் தரும் 2 சொற்களை அறிந்து கொள்வர்.
மொழி விளையாட்டு அடிப்படையிலான கற்றலை உருவாக்கும். இந்த பாடப்பொருள் மாணவர்கள் மொழி விளையாட்டுகள் மூலம் தங்களது அறிவை மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது. ஆசிரியர்களின் சுமையை குறைக்கும். இந்த பாடப்பொருள் மாணவர்கள் மையப்படுத்திய கற்றலை ஏற்படுத்துகிறது. மாணவர்கள் இந்த பொருளை எளிதாக பயன்படுத்தவும் முடியும். ஆசிரியர் வழிகாட்டியாக மட்டும் செயல்படுத்துவர். மேலும் கற்பதற்கான ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. இந்த பாடப்பொருள் மிகவும் பயனுள்ளதாகவும் மாணவர்களின் கற்றலுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையிலும் உள்ளது. அடுத்ததாக புத்தாக்கத்தின் பரவலாக்க திட்டம். தமிழ் பள்ளிகளில் லிங்குவா டி பசில் என்ற இந்த பயிர்ப்புள் மாணவர்களின் மொழி அறிவு, தொடர்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் சோதனைக்காக வழங்கப்பட்டது. பயிர்ப்பொருள் வழங்கப்பட்டதை அடுத்து மாணவர்களின் முன்னறியும் பின்னறியும் மதிப்பீடு செய்யப்பட்டது. பள்ளிகளில் இப்புத்தாக்கத்தை கொண்டு சென்று நேரடியாக செயல்படுத்தும் பொழுது ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது. அவர்கள் இந்த புதிய முயற்சியின் நடைமுறையை, பயன்கள், சவால்கள், எதிர்பார்ப்புகள் குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பயில்பொருளில் தேவையான திருத்தங்களும் மேம்பாடுகளும் செய்யப்பட்டன. அடுத்ததாக புத்தாக்கத்தின் மதிப்பீடு. இந்த புத்தாக்கத்தின் மதிப்பீடு என்பது இந்த முன்னறி பின்னறி சோதனையை கொண்டு அறியப்பட்டது. அதன் பிறகு இதனை கொண்டு இதன் மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டு மாணவர்களின் விளைபயன் என்பது எவ்வாறு இருந்தது, அவர்களுக்கு இது ஏதுவாக இருந்ததா, அவர்களின் சொற்களஞ்சியத்தை வளர்க்கிறதா, அவர்களை மேம்படுத்தியதா என்பதை இந்த முன்னறி பின்னறி சோதனையை வைத்து நாங்கள் மதிப்பீடு செய்தோம். இறுதியாக இப்புத்தாக்கம் பயன்படுத்துவதால் மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் சிறந்த விளைபயனை கொண்டு வரும். மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க இப்புத்தாக்கம் பெரிதும் பங்காற்றும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இத்துடன் என்னுடைய இந்த காணொலி முடித்துக் கொள்கிறேன்.